ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரியா ஒரு சூப்பரான பாடி பேக் எப்படி ரெடி பண்ணது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு மாவும் நீங்கள் சேர்த்துங்க. நான் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கனால நான் 2 ஸ்பூன் வந்து இதிலே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கடலை மாவோ உளுத்தம் பருப்பு மாவோ ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒன்றா தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம ஃபுல் பாடியில் இருக்க சன் டேனே ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் நம்ம பாடியில் அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்ம ஃபுல் பாடியில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணோம். அன்ஈவன் ஸ்கின் டோனை ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக காப்பி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். காப்பி பவுட்ரு வந்து நம்ம அப்ளை பண்ணனால நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஸ்கின் டல்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து நம்ம அப்ளை பண்ணதுனால நம்ம ஃபுல் பாடியை நல்லாவே எக்ஸ்போலேட் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த பாடி பேக்கை எப்படி அப்ளை பண்ணேன்னா, நீங்கள் டெய்லியுமே இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீக்லி வந்து 3 டைம்ஸு உங்கள் கை, கால், கழுத்து, ஃபேஸு அப்படின்னு ஃபுல் பாடியிலே உங்களுக்கு எங்கே அப்ளை பண்ணுமோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இது போல் பண்ணும்போது நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபுல் பாடியில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக காட்டும். நீங்கள் எவ்ரிடே சோப் போட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக இது போல் பாடி பேக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சு இதை வந்து உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஷைனாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின்னில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரியும். உங்களால் வந்து எவ்ரிடே வந்து இந்த பேக் ரெடி பண்ண முடியாதுன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துங்க. இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள், இந்த உளுத்தம்பருப்பு மாவு, கடலை மாவு, காபி பவுட்ரு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு நீங்கள் நல்லா டைட்டாக மூடி போட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் குளிக்கும்போது இதிலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி இது கூட வந்து தயிர் இல்லை பால் ஆட் பண்ணிங்க. அப்படி ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் பாடியெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாடி பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின் கலர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க டேனை ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஷைனாக வச்சுருக்கும். கண்டிப்பாக இந்த பாடி பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 100% சொல்கிறேன். உங்கள் ஃபுல் பாடியில் இருக்க டேனை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த பாடி பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.